முகத்தில் ரத்தம் வழியும் நிலையிலும் தன்னை தாக்கிய இளைஞரை ஒண்டிக்கு ஒண்டி வரையா என்று வம்பிழுக்கும் காட்சிகள் தான் இவை. நீ பண்ற வேலைதான் பண்ணிட்டு எந்த கத்துறியா? நீ வேணா சண்டைக்கு வா, வாடா வந்து பாடுறா. சென்னை பிராட்வேயில் இருந்து கலைஞர் நகர் செல்லக்கூடிய 17D என்ற மாநகர பேருந்து வள்ளுவர் கோட்டம் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது கூட்ட நெரிசல் காரணமாக இருக்கையில் அமர்வது தொடர்பாக 2 ஆண் பயணிகள் இடையே பிரச்சனை ஏற்பட்டு இருவரும் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். இதில் ஒருவருக்கு முகத்தில் காயம் ஏற்பட்டு ரத்தம் வழிந்த நிலையில் அடங்க மறுத்த அவர் மீண்டும் ஆபாசமாக பேசி வம்பிழுத்ததால் இருவருக்கும் இடையே மீண்டும் குடுமிப்பிடி சண்டை நடந்தது. காயம்பட்டவர் பேருந்தை விட்டு இறங்க மறுத்து பெண்களிடமும் வாக்குவாதம் செய்தார். அவன் பண்றானா அவனுக்கு சப்போர்ட்டா? இதையடுத்து பேருந்து ஓட்டுநர் வள்ளுவர் கோட்டம் பகுதியில் பேருந்தை நிறுத்தி வைத்தார். நடத்துனர் காவல்துறையினருக்கு செல்போன் மூலம் புகார் அளித்தார். இதையடுத்து வள்ளுவர் கோட்டத்தில் பேருந்து நிறுத்தப்பட்டிருந்த இடத்திற்கு வந்த நுங்கம்பாக்கம் காவல்துறையினர் தகராறில் ஈடுபட்ட இருவரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். காவல்துறை வருகைக்கு பின்னர் பேருந்து வள்ளுவர் கோட்டம் பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்டது. பேருந்தில் இடப்பிரச்சனை ஏற்பட்டதால் 1 மணி நேரம் வரை பயணிகள் பேருந்தில் நடுவழியில் தவிக்கும் நிலை ஏற்பட்டது. மகளிர் இலவசமாக பயணம் செய்யும் பேருந்துகள் குறைவாக இயக்கப்படுவதன் காரணமாகவே பேருந்தில் கூட்ட நெரிசல் அதிகரித்து இதுபோன்ற தகராறுகள் ஏற்படுவதாக சக பயணிகள் குற்றம் சாட்டினர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன்.